அம்மோ பசிக்குதுமோ ரொம்ப வேமா வா. இரா பறக்காதடா வருவாக. எப்பா ஏன்பா நம்ம வீடு மட்டும் இவ்ளோ அழுக்கா இருக்கு. பொங்கல் வேற வரப்போதுப்பா. இந்த வாட்டமாச்சும் பெயிண்ட் அடிப்போம்பா. ஏன்பா எதுவும் சொல்ல மாட்ட. எம்மோய் சொல்லுமா பாட்ட. டே அடிக்கும் போது அடிக்கலாம் பேசாமிரா. பிள்ளைங்களா வீட்ல பத்திரமா இருக்கணும் சரியா? நானும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டு வந்துரும். சாயங்காலம் சிக்கன் எடுத்து சாப்பிடுவோம். சரிம்மா பாத்து போட்டு வாங்க. பாத்துக்கடி இவங்கள பத்திரமா. சரிம்மா. எக்கோய் நம்ம சேர்த்து வச்ச காசை வச்சு பெயிண்ட் அடிப்போம்கா. சரி தம்பி. டே அண்ணா உன்ட்ட எவ்வளோடா இருக்கு. டே இதெல்லாம் ₹1 கூட இல்ல ஓடி போயிரு. எக்கா இவன் பொய் சொல்றான். ஸ்கூல்ல ஏதோ ஒரு புள்ளைக்கு கிப் வாங்குறதுக்கு டவுசர் பையில காசு ஒதுக்கி வச்சிருக்கான். அண்ணா என்கிட்ட ₹150 இருக்கு. உங்க கடை அளவுதான் எங்க வீடு. பெயிண்ட் அடிக்கணும் பெயிண்ட் கொடுங்க. தம்பி இந்த காசு பத்தாதுப்பா. வேணும்னா பாக்கெட் பெயிண்ட் தரவா? கலக்கி அடிச்சுக்கிறியா? சரி கொடுங்கண்ணா. A few moments later. டேய் அண்ணா நீ அந்த செவத்த அடி, நான் இதை அடிக்கிறேன். அக்கா நீ பெயிண்ட் கலக்கி கொடு. சரி தம்பி. என்னடி கோலம் இது? ஏண்டி இப்படி நிக்கிற? எல்லாம் உன் மயன் பண்ண வேலைதான். டே ஏண்டா இப்படி? அதான் அடிப்போம்னு சொன்னோம்லடா. எப்பா நம்ம சேர்த்து வச்சு அடிப்போம்னு நினைச்சா எதுவுமே நடக்காதுப்பா. இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இது இன்னும் 5 வருஷத்துக்கு தாங்குமா? டே அண்ணா வீடு எப்படி நல்லா இருக்கா? அதான் விளக்கு வச்சு விட்டியே. உனக்கு நல்லா தான் இருக்கும். அப்பா பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு ஆள் வர சொல்லிருந்தேன். இவர்தான் அது. சார் இப்ப பாத்தீங்கன்னா நம்மட்ட வந்து நிறைய கலர் இருக்கு. இந்த கலர் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வீடே பிரகாசமாகிரும். வீட்ல ஏதாச்சும் பீடை இருந்தா ஓடி போயிரும். அப்புறம் என்னப்பா இந்த கலரே அடிச்சிடலாம்ல? டேய் நீ இவனோட வாழ போறியா இல்ல உன் பொண்டாட்டியோட வாழ போறியா? போய் உன் பொண்டாட்டி திக்கலடா ஃபர்ஸ்ட். சரிப்பா கேக்குறேன். A few moments later. மேடம் பாருங்க மேடம். இந்த கலர் ஒரு மாதிரி கேவலமா இருக்கே. வேற போடுங்க. இதுவும் வெள்ளங்கல. என்னையா பெயிண்ட் அடிக்குற நீ? மேடம் பச்சை பெயிண்ட் மேடம். இவன் வேற காமெடி பண்றானே நேரம் கெட்ட நேரத்துல. எல்லாத்தையும் அழிங்க. முதல்ல இருந்து வருவோம். நான் என்ன நினைக்கிறேனா இவளோட வாழ்றதுக்கு பதிலா உன்னோட வாழ்ந்தரலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? அதுக்குதான் காத்துன்னு இருக்கேன். தலைவரே நக்கு செத்த பையல. விண்வெளி நாயக